ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு உள்ளூர் அரசியல் கொண்டாட்டத்துல இருக்கீங்க. சரி. உங்க இடது பக்கம் ஒருத்தர் காங்கிரஸ் கொடிய பிடிச்சிட்டு ரொம்ப உற்சாகமா டான்ஸ் ஆடுறார். ஓகே. வலது பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் டிவிகே கொடிய வச்சுட்டு அதே பாட்டுக்கு அவருடன் சேர்ந்து ஆடுறார். இரண்டு வெவ்வேறு துருவங்கள் ஒரே புள்ளியில். நிஜமாவே பார்க்க ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி தான் இது. ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு சமீபத்துல வெளியிட்ட ஒரு வைரல் காணொளிய பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு களநிலை வரும். ஆமா, தென்காசியில நடந்த ஒரு நிகழ்வுல காங்கிரஸ் மற்றும் டிவிகே தொண்டர்கள் எப்படி எவ்வித பாகுபாடும் இல்லாம ஒன்னா சேர்ந்து கொண்டாடினாங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கான டாபிக். அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஆச்சரியம் தான் மிஞ்சுது. கரெக்ட், எனக்கும் அதே ஃபீல் தான். ஏன்னா அரசியல் களத்துல இரண்டு வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் இப்படி எவ்வித ஈகோவும் இல்லாம ஒன்னா கொண்டாடுறது ரொம்ப அரிது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்பு ஊட்டி எல்லாம் கொண்டாடுறாங்க. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிஎஸ்கே ரசிகர்களும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் திடீர்னு ஒரே ஜெர்சிய பாதியா தைத்து போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஆமாமா, சரியான ஒப்பீடு. ஒரு பொதுவான வெற்றியை ரெண்டு பேரும் இணைந்து கொண்டாடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த வீடியோ கொடுத்தது. ஆனா இது எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அது? ஏன்னா மேலிடத்துல அவங்க வியூகங்கள் முற்றிலும் வேற. அப்புறம் எப்படி களத்துல இந்த ரெண்டு குழுக்களும் ஒன்னா இணைஞ்சாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற கள யதார்த்தத்தை நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். புரியுது. தென்காசி மாதிரியான பகுதிகள்ல அடிமட்ட அரசியல் அப்படிங்கிறது வெறும் கட்சியின் தலைமை சொல்லும் வார்த்தைகளை மட்டும் சார்ந்தது கிடையாது. அப்போ வேற எதை சார்ந்து இருக்கு? அது உள்ளூர் சமூக உறவுகள், நண்பர்கள் வட்டம் அல்லது ஒரு பொதுவான உள்ளூர் அரசியல் எதிரிக்கு எதிரான நிலைப்பாடுன்னு பல விஷயங்களை சார்ந்திருக்கு. ஓ, அப்படி சொல்றீங்க? ஆமா, நியூஸ் 18 தரவுகள் படி பார்த்தா இந்த கொண்டாட்டம் எந்த மேலிட தலைவர்களாலும் திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பு கிடையவே கிடையாது. ஓஹோ, அப்ப இது தன்னிச்சையா நடந்ததா? கண்டிப்பா, இது முற்றிலும் அடிமட்ட அளவில தன்னிச்சையாக வெளிப்பட்ட ஒரு உற்சாகம்தான். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. சொல்லுங்க, என்ன முரண்பாடு? டிவிகேவோட தலைமை தங்களை மற்ற பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியா தான் முன்னிறுத்த முயற்சி பண்றாங்க, கரெக்டா? ஆமா, உண்மைதான். அப்படி இருக்கும்போது உள்ளூர்ல அந்த தொண்டர்கள் இப்படி இன்னொரு கட்சியுடன் சேர்ந்து கொண்டாடுறது அவங்க தலைமையின் வியூகத்தையே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இல்லையா? ரொம்ப நுட்பமான ஒரு கேள்விதான் இது. இத அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய முரண்பாட்டை ஏற்படுத்தாதா? இத நாம எப்படி பார்க்கணும்னா, இதுல நாம எந்த கட்சிக்கும் ஆதரவானதோ அல்லது எதிரானதோ ஆன நிலைப்பாட்டை எடுக்கல. ஆமா, நாம அந்த வீடியோவை மட்டும்தான் அலசுறோம். கரெக்ட். அந்த காணொளியை மட்டும் நடுநிலையா வச்சு பார்த்தோம்னா ஒரு தெளிவான மெசேஜ் நமக்கு புரியும். என்ன மெசேஜ் அது? மேலிட வியூகங்களுக்கும் அடிமட்ட யதார்த்தத்துக்கும் எப்பவுமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். ஓகே. உள்ளூர்ல தொண்டர்கள் தங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவை பேணதான் விரும்புறாங்க. அது இயல்பான ஒண்ணுதானே? கண்டிப்பா. பல நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில தங்களுக்குன்னு ஒரு பொதுவான அரசியல் இலக்கு அல்லது வெற்றி கிடைக்கும்போது அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை விட அந்த உள்ளூர் வெற்றி தான் மேலோங்கி நிற்கும். அதாவது தலைமை என்னதான் கோடு கிழிச்சாலும் சரி, உள்ளூர் தேவைகளும் களத்துல இருக்கிற நட்புகளும் அந்த கோட்டை ஈஸியா அழிச்சிரும் சொல்றீங்க, அப்படிதானே? அதேதான். இதை நாம லோக்கலைஸ்டு பொலிட்டிக்கல் சினர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் கலவைன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு கட்சி களத்துல இயங்கும்போது அந்த கட்சியின் தொண்டர்கள் ஏற்கனவே இருக்கும் மற்ற கட்சிகளின் தொண்டர்களோடு எப்படி கலக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென்காசியில நாம பார்த்ததும் அதுதான் இல்லையா? மிகச்சரி. தென்காசியில நாம பார்த்தது அந்த மாதிரியான ஒரு இயல்பான அரசியல் கலவையதான். இது ஒரு வித நெகிழ்வுத்தன்மை. எந்த ஒரு பெரிய திட்டமிடலும் இல்லாமலே நடந்திருக்கு. ஆமா, களத்துல கண்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை தொண்டர்களே உருவாக்கிக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த பகுதியின் தனித்துவமான மக்கள் தொகையியல் மற்றும் சமூக பின்னணியாகவும் இருக்கலாம். இது ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்போ இந்த தென்காசி நிகழ்வு உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி இது மாதிரியான சின்ன அதிர்வுகள் தான் களத்துல முதல்ல தெரியும். 100க்கு 100 உண்மை. பெரிய அரசியல் தலைவர்கள் எடுக்கிற முடிவுகளை விட அடிமட்ட தொண்டர்கள் வாக்குச்சாவடி அளவுல தங்களுக்குள்ள என்ன மாதிரியான சமன்பாட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும். அப்போ இது வெறும் கொண்டாடம் மட்டும் கிடையாதா? கண்டிப்பா இல்ல. அதனாலதான் தென்காசியில நடந்த இந்த தன்னிச்சையான கொண்டாட்டம் வெறும் ஒரு வைரல் வீடியோ கிடையாது. அது எதிர்கால அடிமட்ட அரசியலின் ஒரு சாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க.
அப்போ இந்த ஆழமான அலசல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கொள்கைகள் எவ்வளவுதான் வேறுபட்டு இருந்தாலும் களத்துல தொண்டர்களின் மனநிலையே பல நேரங்களில் இறுதி முடிவை எழுதுறது அப்படிங்கிறது தான். ஆமா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வியை விட்டுட்டு நாங்க விடைபெறோம். தென்காசியில நம்ம பார்த்த இந்த அடிமட்ட அளவிலான தொண்டர்களின் ஒருங்கிணைப்பும் கொண்டாட்டமும் எதிர்காலத்தில் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் ஒரு புதிய அரசியல் கூட்டணிக்கு வித்திடுமா? அல்லது இது வெறும் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கான தற்காலிகமான ஒரு நிகழ்வா? நீங்களே யோசிச்சு பாருங்க.